அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளனேஷனோட நான் சொல்றேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகே அப்படின்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த தமிழ் தகுதி தேர்வு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல டிஆர்பில ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் தகுதி தேர்வு எந்த எக்ஸாம்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பி பிஇஓ எக்ஸாம். நெக்ஸ்ட் யுஜிடிஆர்பி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் டிஆர்பி. ஸோ இந்த 3 டிஆர்பிலும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ங்கிறது டிஃபரண்ட் பேட்டர்ன். சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அதே மாரி தான் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கும் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழ் புக் ஏ டூ இசட் வந்து தெளிவா படிங்க. ஏன்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது யாராலயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தமிழ் புக்கு ஏ டூ இசட் 10த் தமிழ் புக்கு ஏ டூ இசட் வந்து தெளிவா படிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது மிக மிக முக்கியமானது. 10த் தமிழ் பொறுத்தவரைக்கும் 2024 டூ 2025 அகாடமிக் இயர் ஓல்டு புக். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 9 யூனிட் வந்து குடுத்திருப்பாங்க. இதுவே 10த் தமிழ் 2025 டூ 2026 இப்ப அப்கமிங் வரக்கூடிய அகாடமிக் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 யூனிட் வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 யூனிட்ல இருந்து 7 யூனிட்டா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சில டாபிக்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஒரு 5 டாபிக்ஸ் வந்து நியூவா இருக்கு. நியூ புக்ல. ஸோ, இப்ப பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கிறோம் அப்டின்னா, நம்ம 10த் தமிழ் ஓல்டு புக்கும் படிக்கணும். அதே சமயம் நியூ புக்கும் படிக்கணும். எதுக்காக சொல்ல வரேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நியூ புக்ல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. கலைச்சொற்கள் அப்டின்னு சொல்லக்கூடிய சரியான ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் சொற்கள் வந்து கண்டுபிடிக்கிறது. இதுவும் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி சொல்லும் பொருளும் இதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய இடத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீங்க ஓல்டு புக்கும் படிக்கணும், நியூ புக்கும் படிக்கணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தெரியாதனால தான் நான் 2 புக்குமே வந்து நீங்க கம்பல்சரி வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதனோட வந்து பார்த்தீங்கன்னா, பொது இலக்கண பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 8த் ஸ்டாண்டர்ட் தமிழ், 9த் ஸ்டாண்டர்ட் தமிழ், 11த் ஸ்டாண்டர்ட் தமிழ். ஸோ 8த், 9த், 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியும் தான் நம்ம டெஸ்ட் வந்து எழுதப் போறோம். ஸோ எதுக்காக சார் இந்த மாரி டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். அ கடந்த யுஜிடிஆர்பில வந்து பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதி பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப புணர்ச்சி விதிங்கிறது நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது புணர்ச்சி விதிங்கிறது 8த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 9த் ஸ்டாண்டர்ட், 11த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குடுத்திருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பகுபதம், பகாபதம் இந்த மாரி சில கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது வந்து 9த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் உடைய 8த்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஃபுல்லாவே படிக்கணும். 9த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து நம்ம ஃபுல்லாவே படிப்போம். அதே மாரி தான் 11த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? ஸோ இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் 2024 டூ 2025 அகாடமிக் இயர் ஓல்டு புக்கும் படிக்கணும். அதே மாரி கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த அகாடமிக் இயர் அப்கமிங்ல வரக்கூடிய அகாடமிக் இயர் புக்ஸும், நியூ புக்கும் நம்ம கம்பல்சரி படிக்கணும். இன்க்ளூடிங் 8த், 9த், 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி கம்பல்சரி படிக்கணும். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரைக்கும், நம்ம எத்தன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். Google ஃபார்ம்ல லிங்க் வரும். ஜஸ்ட் வந்து அந்த லிங்க் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இப்ப மேஜர் பொறுத்தவரைக்கும் நியூ சிலபஸ் வந்து கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கும். பிளஸ் வந்து டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து நம்ம நியூ மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் டைம்ல 7 டேஸ் வந்து டைம் வந்து இருக்கும். இந்த 7 டேஸ்ல நீங்க எப்ப வேணாலும் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ள பிஃபோரா இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கணும். இந்த 7 டேஸ்க்குள்ள ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் குடுத்திருப்பேன். ஏன்னா நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டும் படிச்சுட்டு இருப்பீங்க. நெறைய பேர் கிளாஸஸும் போயிட்டு இருப்பீங்க. சப்போஸ் அங்க ஏதாவது அ
டெஸ்ட் வருது. அந்த சமயம் நம்ம தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நீங்க வொரி பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் குடுத்திருப்பேன். ஒரு டெஸ்ட்டுக்கும், இன்னொரு டெஸ்ட்டுக்கும் பிட்வீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் வந்து இருக்கு. இந்த 7 டேஸ்ல எப்ப வேணாலும் லிங்க் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஆனா, நீங்க செகண்ட் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி பிஃபோரா இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 12/4/2025 அன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். இப்போ இந்த டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 10த் தமிழ்ல ஓல்டு புக்கும், நியூ புக் 2ம் கம்பேர் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து கம்பல்சரி நம்ம எழுதி தான் ஆகணும். இதுல வந்து 9 யூனிட் டெஸ்ட் வந்து எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 2 யூனிட் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 டெஸ்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 3 யூனிட் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டெஸ்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நியூ புக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நியூ புக். அடுத்தது ஹால்ஃப் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 4 டெஸ்ட் வந்து நம்ம எழுதணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓல்டு புக், அப்புறம் நியூ புக். இந்த ஆல்டர்னேட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓல்டு புக்ல ஒரு பர்ட்டிகுலர் யூனிட் வந்து நம்ம டெஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறமா அடுத்த அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து எழுதுவோம். ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் வந்து கொண்டு போவோம். அதேமாரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டைம் வந்து இருக்கு. ஒரு 7 டேஸ் வந்து டைம் குடுப்போம். அந்த 7 டேஸ்ல நீங்க எப்ப வேணாலும் படிச்சுட்டு, எப்ப வேணாலும் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அடுத்த டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி பிஃபோரா இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டெஸ்ட் ப்ராசஸ் தான் நம்ம எப்பயுமே கொண்டு போவோம். இந்த பேட்ச் பொறுத்தவரைக்கும் ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா டெஸ்ட் வந்து இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா நீங்க எழுதக்கூடிய ஓவரால் எழுதக்கூடிய ஒட்டுமொத்தமான டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹600 வந்து சார்ஜஸ் வந்து நம்ம பண்றோம். பேமெண்ட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அதுக்குண்டான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் குடுத்திருப்பேன். 9790207342 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சார் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நம்ம எப்படி சார் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் உடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இதுதான். 790 484 62 45. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணணும். நேமு, உங்களுடைய அட்ரஸு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து இருக்கு. ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். டிஎம்எஸ் டிஆர்பி அகாடமிக்ங்கிறது நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டோடைய பேரு. ஸோ இதில குடுக்கப்பட்ட ஃபோன் நம்பர் 9790207342 அல்லது 790 484 62 45. சரி இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, கம்பல்சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.